அரசியல்ங்கிறது வந்து நாங்க வந்து சேவையா நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து சேவை சேவை. நாங்க ஆமா நாம் தமிழர் கட்சி சேவை இல்ல. நான் யார கட்டிங் வாங்குறதுல, கமிஷன் வாங்குறதுல, திருடுறதுல. நீங்க தான் அப்படி டெய்லி இதெல்லாம் கூட்றீங்களோ? ஆமா 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 ஆமா. அதெல்லாம் சோறு திங்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் கணக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. உங்களுமே நாங்கள் வந்து ஒரே குடிச்சிட்டு கூத்தடிக்கல, கும்மாளம் போடல, ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணல. ஏதோ சோறு அது பொருட்களையா உங்களுக்கு எல்லாமே அந்த அவங்களே சொல்றாங்கல்ல, எங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்கன்னு. இது காலி டப்பா, பெருங்காய டப்பா. அறிவு சார்ந்த அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, பெருங்காயம் ரொம்ப முக்கியமா. கட்டிங் வர்றவங்க கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம். மரத்துல ஏறாதீங்கடாங்கிறாரு. அண்ணன் சொன்னாது அணில் குஞ்சு அப்படிதான் ஏறும். இப்படி சொன்னாலாவது அவங்க ஏறாம இருப்பாங்கன்னு எங்க அண்ணன் சொன்னார். எங்க அண்ணன் வந்து அறிவாளி, ரொம்ப சிந்திப்பாரு. அப்படி ஷார்ட்டா சொல்லுவாரு, எதையுமே வந்து பெருசா சொல்ல மாட்டாரு. அப்ப மத்த கட்சி தலைவர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? அரசாங்க பள்ளிக்கு எந்த ஆசிரியரும் வர தயாரா இல்லை. அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, நிலுவைத் தொகை தரல, ஏமாற்றப்பட்டாங்க. அவங்களே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ ஸ்டாலின் வந்து நல்ல அனுபவம். அவங்க அப்பா கூட 70 வருஷமா இருந்தார். இருந்து நல்ல அரசியல் நல்லா கற்றுக்கிட்டு முதலமைச்சராக இருக்கார். நல்லா நாட்டை நல்லா வச்சுருக்காரு. ஒரே செழிப்பாக இருக்குது, ஓஹோன்னு இருக்குது நாடு. ஸ்டாலின், முத்தமிழ் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. இன்பநிதி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வச்சுருவாங்க. இந்த பைத்தியக்கார பயமாக்க இருக்குது. ஐயோ, இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் ஐயோ நான் சாகணும். நீ செத்து ஒளிடாய. இப்போ டிடிவி தினகரன் வந்து பாஜகல இருந்து வெளியேறதா அறிவிச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து திமுகவுக்கு போவாருன்னு ஒரு பக்கம் பேசினாலும் ஆனா அங்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்து வந்து சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி அவர் வந்தா அக்செப்ட் பண்ணுவாரா சீமான் அவர்கள்? யார் வந்தாலும் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம், வரவேற்க தயாராக இருக்கோம். அவர்கள் வரமாட்டாங்க. ஏன், எதனால வரமாட்டாங்க? எதனாலன்னா அவர்கள்னா பணத்தை பார்த்தவங்க. அரசியல்ங்கிறது வந்து நாங்கள் வந்து சேவையாக நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து சேவை சேவை. நாங்க ஆமா நாம் தமிழர் கட்சி சேவை இல்லை. நான் யார கட்டிங் வாங்குறதுல, கமிஷன் வாங்குறதுல, திருடுறதுல. நீங்க தான் அப்படி டெய்லி இதெல்லாம் கூட்றீங்களோ? ஆமா 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 ஆமா. நாங்கள் வந்து என்ன வருமானங்கிறது வந்து கட்டிங் வாங்கினா தான் வரணும் கிடையாது. சொந்த தொழில் இருக்கலாம், வருமானம் வரலாம். அதையெல்லாம் சோறு திங்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் கணக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. உங்களுமே நாங்கள் வந்து ஒரே குடிச்சிட்டு கூத்தடிக்கல, கும்மாளம் போடல, ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணல. ஏதோ சோறு அது பொருட்களையா உங்களுக்கு? சீமான் சோறு கூட திங்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சட்டையை அயன் பண்ணி போடக்கூடாதான். என்னங்க அவங்க அநியாயம்? யார் சொன்ன அயன் பண்ணி போடக்கூடாதுன்னு? இவர் தான் இப்போ சொன்னாரா, உங்கள் அண்ணன் இப்படி சாப்பிட்றாரு, அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டாரா? அது சட்டை வந்து கசங்காம அலையிறாராமா. அதுக்காக பிச்சைக்கார மாதிரி வர முடியுமா வெளியில்? அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து விஜய்கிட்ட போவார். அவர் பணம் இருக்குது, அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பணத்தோடு தான் சேரும். நாங்கள் வந்து இனத்துக்கானவர்கள், இனம் மட்டும் இனத்தோடு சேரும், பழமொழி மாதிரி. அதனால் வந்து தினகரன் வந்து சொல்ல முடியாது. அவர்கள் 4 அணியாக இருக்குது. இப்போ 4 அணியும் ஒன்றா சேருதுங்கிறாங்க. அது தெரியலன்னா ஒன்றா சேர்ந்தா நல்லா. எந்த அந்த 4 அணி யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்க? அதாவது சசிகலா ஒரு பக்கம், சின்னம்மா, புரட்சி தாய் சின்னம்மா ஒரு பக்கம், அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார், தினகரன் ஒரு பக்கம். 4 பேர் 4 கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்கள் வந்து அதிமுகவில் பிரிஞ்சவங்க தான். இவங்க எல்லாம் ஒரு கட்சியில் இருந்தவங்க. அம்மா இறந்தவொன்னே தனித்தனியாக போயிட்டாங்க. திருப்பி இவர்களே ஒன்று சேரலாம். அது உள்குத்து என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்போ தனித்தனியாக ஆரம்பிக்கிறாங்க. பண்ணட்டும். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைம்மா, இப்போ இவங்க எல்லாமே அந்த அவங்களே சொல்கிறாங்கல்ல, எங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்கன்னு. இது காலி டப்பா, பெருங்காய டப்பா. அறிவு சார்ந்த அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, பெருங்காயம் ரொம்ப முக்கியமா. கட்டிங் வர்றவங்க கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம். சாப்பாட்டுக்கு பெருங்காயம் ரொம்ப அவசியம். சரி, அதனாலதான் அந்த பெருங்காய டப்பா உங்கள்கிட்ட இருக்கு. சரி, அதனால அந்த பெருங்காய டப்பா உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க.
நாங்கள் அப்படி இல்லை. இது எங்களுடைய கட்சிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம், அது நீங்க தான் எல்லாரும் மரியாதை கேட்டுப்பீங்களா? பண்ணோம். ஆனால் அவங்க எங்கள் கட்சிக்கும் வரல. அவங்க போகிறது அங்கே போகிறாங்க. எங்க யாருங்க? அந்த உங்கள் தலைவர் சொன்னார், அனில் 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 குஞ்சி அனில் குஞ்சு அங்கே தம்பி போகிறாங்க. விஜய் அங்கே போகிறாங்க. ஸோ அணில் போகட்டும். குஞ்சுன்னு எதுக்கு சொன்னாலும் அந்த மரத்துல ஏறி நின்னாங்கல்ல, அந்த மாதிரி ஏறக்கூடாது. இப்படி சொன்னாதானே கேட்பாங்க. இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு. அதாவது அன்பா தம்பி மரத்துல ஏறாதீங்கன்னு இவர் சொல்ல முடியாது. நாங்கள் எங்க அண்ணன் சீமான் சொல்ல முடியாது, விஜய் தான் சொல்லணும். அவர் சொல்ல தவறிட்டாரு. அவரை தான் புஷி ஆனந்த் தான் சொல்றாரு, ஏறாதீங்கடா டே மரத்துல ஏறாதீங்கடாங்கிறாரு. நம்ம அண்ணன் சொன்னாரு அணில் குஞ்சு அப்படிதான் ஏறும். இப்படி சொன்னாலாவது அவங்க ஏறாம இருப்பாங்கன்னு எங்க அண்ணன் சொன்னார். எங்க அண்ணன் வந்து அறிவாளி, ரொம்ப சிந்திப்பாரு. ஓ ஆமா, அப்படி ஷார்ட்டா சொல்லுவாரு, எதையுமே வந்து பெருசா சொல்ல அப்ப மாட்டாரு. மத்த கட்சி தலைவர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, இவர்கள்லாம் வந்து நிறைய பேசுவாங்கம்மா. சமயத்துல வந்து பயப்படுவாங்க பேசுறதுக்கு, துணிச்சல் கிடையாது. வேற எந்த கட்சி பேசி விஜய் இன்னைக்கு சர்ச்சைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா சர்ச்சையே யாரை பேசுறாங்க? சீமானை தானே பேசுறாங்க. எல்லாரும் தான் பேசுறாங்க. ஸ்டாலினும் பேசுறாரு, எடப்பாடியும் பேசுவார். எடப்பாடி பேசல, ஸ்டாலின்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின் ஒன்றும் பேசல, என்ன பேசினாரு அவரு? இடம் கொடுக்க மாட்டாரு, கொடிக்க மாட்டாரு, இடம் கொடுக்க மாட்டாரு, ஊர்வலம் போக விட மாட்டாரு, ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண விட மாட்டாரு. அவர்தான் கட்சி அவர்கிட்ட இருக்கு இல்லையா, ஆளுமை அவர்கிட்ட இருக்குல்ல முதல்ல, அதனால அவர் செய்வார். ஆனால் அண்ணன் தான் அறிவுரை பண்ணார், அணில் மாதிரி ஏறாதீங்கடா, அணில் குஞ்சு மாதிரி ஏறாதீங்கடான்னாரு. அது வந்து அவர்கள் வேற மாதிரி திருச்சி அப்படிதான் போகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது திரௌபதி முர்மு ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவில் அவங்கள கலந்துக்க விடலை. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலில் அவங்கள வந்து சிவப்பு கம்பளி விரிச்சு அவங்கள கம்பளம் வந்து விரிச்சு வரவேற்றிருக்காங்க. இந்த 2 மாநிலத்துக்கான வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாடு இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெருமைக்குரிய நாடு வந்து நம்ம தமிழ்நாடு தான். கலாச்சாரமாகட்டும், பண்பாடாகட்டும், நம்மளுடைய அந்த வாழ்வியல் முறை எல்லாமே தமிழ்நாடு தான் நம்பர் 1 எப்போவுமே. அதாவது நிறைய பேர் வெள்ளைக்காரன்லாம் இங்கே வந்து நம்ம நாட்டை பார்க்கறதுக்கு காரணம் அவங்களோட பொட்டு பிடிக்கும், இந்த புடவை கட்டுற விதம் பிடிக்கும், நம்ம திருமண சடங்குகள் பிடிக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதனால் வந்து யார் வந்தாலுமே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து அந்த மரியாதை கொடுக்கறது பழக்கம்தான். அவர் மேலே வந்து அவர் கொடுக்கலன்னா அவர்களை என்ன சொன்னால், அந்த அம்மா பட்டியலின பெண்ணான திரௌபதி முர்மு வந்து பட்டியலின பெண். அதனால் வந்து இவர்களோட மேல் மக்கள் வந்து கீழ் மக்களை வந்து வரவேற்கலை. அது ரொம்ப வருத்தமாக தான் பேசி நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கல. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜாதி மதம் கடந்து அவங்க ஒரு பதவியில் இருக்காங்க, அந்த பதவிக்கு மரியாதை, அவங்க ஒரு பெரியவங்க, வயசுக்கு மரியாதை. அதனால நாங்கள் சிகப்பு கம்பளம் விரித்து அவங்கள வரவேற்றதில் அது தமிழர் நாட்டின் தமிழர்களின் பண்பாடு. அதை வந்து அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இதை பற்றி உங்களோட கருத்து? அந்த மாதிரி சொல்லிடுச்சு இல்லை, தமிழருடைய பண்பாடு இந்த நாட்டினுடையதுன்னு. நாங்கள் அதானே ஆட்சியில் இருக்கோம், எங்கள் ஆட்சி தானே இதெல்லாம் பண்ணுது, அதனால அந்த அம்மாவே வாழ்த்துது இல்லை, அவ்வளோதான். ஆமாம், இவங்க எல்லாருக்கும் விரிச்சிருவாங்க, எல்லாரும் கம்பளம் விரிச்சிருவாங்க, ஒரே போத்து தான். இவங்க வந்து சமூக நீதி அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தர்மபுரியில் ஒரு அரசு பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வந்து படுத்துட்டு இருக்காங்க, அந்த குழந்தைகள் வந்து கால் அமைக்க விட சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? அதாவது இதை வந்து கல்வித்துறை அமைச்சர் தான் பார்க்கணும். நம்ம நாட்டில் வந்து அரசாங்க பள்ளி தானே, அரசாங்க பள்ளியில் வந்து அந்த அம்மா ஒய்யாரமாக கிருஷ்ண பரமாத்மா மாதிரி படுத்துருக்காங்க, கால் அமைக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க. அப்போ கல்வித்துறை அமைச்சகம் வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்துங்க. அங்கே வந்து அந்த ஆசிரியர் இல்லை, இருக்கிறதே ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு பாடம் நடத்தோம்னா 35 பிள்ளைகளும் அந்த பள்ளியில வந்து படிக்கிறது. அவ்வளோதான் படிக்கிறாங்க. ஆசிரியர்கள் எத்தனை பேர்? 2 பேர் ஆசிரியர். 35 பேர் 2 பேர் தான். 1ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், இவ எல்லாருக்கும் ஒரே டீச்சர். 5ஆவது, 6ஆவது, 7ஆவதுக்கு ஒரே டீச்சர். 8ஆவதுல 2 பேர், 9ஆவதுல ஒருத்தர், 10ஆவதுல ஒரே ஒரு பிள்ளை, இவங்களுக்கு ஒரு டீச்சர். இப்படி தான் அரசாங்க பள்ளி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து மேற்படுத்தணும், அது மேன்மைப்படுத்தணும்னா கல்வியில் கொஞ்சம் நிப்பாட்டு. எந்த ஸ்கூலில் போய் பார்த்தா ஒவ்வொரு வகுப்புக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர்ஸ் எந்த ஊரில் உட்காந்துருக்க? இல்ல, நிறைய அரசு பள்ளிகள்ல இந்த 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற அது வந்து காமன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் சப்ஜெக்ட் எல்லாம், அதையும் கூட ஆங்கிலம் பயிலாம் ஆங்கிலம் வழி கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க.
அதனால ஆங்கிலத்துக்கு தனியாக டீச்சரு, தமிழுக்கு தனியாக டீச்சரு, எல்லாமே தனித்தனியாக வருவாங்க. அதாவது ஒரு தொடக்க பள்ளியில இருக்கக்கூடிய நீங்க பள்ளிகள்ல போய் பாத்தீங்கன்னா 2 டீச்சர் 3 டீச்சருக்கு மேல இருக்கவே யார் மாட்டாங்க. சொன்னா? நீயா போய் பாரு. அவங்க பார்த்தா தானே தெரியும். நீங்க போய் பாருங்க. நாங்க நிறைய பார்த்துட்டு தான் பள்ளிகள். அது build up சொல்றோம். எல்லாம் விடுவாங்க. ஒரு கிளாஸுக்கு ஒரு டீச்சர், ஒரு கிளாஸ் 35 பிள்ளையா 20 பிள்ளையா கூட இருக்கலாம். ஒரு கிளாஸுக்கு ஒரு இருக்கிறாங்க ஆசிரியர். கிராம சைடுல அவங்களுக்கு படிக்கிறாங்க. பேரு கிளாஸ் டீச்சர்னு பேரு. புரியுதா? நம்ம இந்த அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூல் இருக்குமா, நிறைய பிள்ளைங்க போய் பார்த்துட்டு வா. நிறைய இருக்கு, அதனால நிறைய ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டீச்சர் உறுதி. அது 6ஆம் confirm. வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ், எல்லா கிளாஸுக்கும் டீச்சர்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த தொடக்க பள்ளியில வந்து இந்த மாதிரி கிடையாது. தொடக்கப்பள்ளி காமன்டா. தொடக்கப்பள்ளியில இப்போ 1 to 8 வரையுமே பாஸ் போட சொல்லி சர்க்கார் உத்தரவு. ஓ யாரையும் அப்படியா? ஃபெயில் போடக்கூடாது. ஓஹோ. சரியா? புதிய கல்விக் கொள்கையில வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆமா 8ஆம் கிளாஸ் சொல்லி அவங்களுக்கு ஃப்ரீ ஃபெயில் பாஸ். போட்டா அரசாங்கத்துக்கு அசிங்கமாயிடும். சரியா? ஆகையினால அதை காமனாக சொல்லி கொடுப்பாங்க 1 to 5 வரலையும். அதுக்கப்புறம் இப்போ யூஜிசிலேயே வந்து அப்போ இது ஐம் சாரி யூகேஜி இருக்க, எல்கேஜி யூகேஜி அதுவே இப்போ நம்ம அரசு பள்ளிகளில் நடக்குது. அதுலேயே ஆங்கிலம்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூகேஜி எல்கேஜி நடக்குதா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசவும் படல, அதான், யாருக்கும் அதான் தெரியல. இருக்கு நான் இருக்கு வீட்டுக்கிட்ட. இருக்கு. அது அந்த குழந்தைகள் சிறு குழந்தைகள் இருக்குல்ல, சிறு இந்த அங்கன்வாடி அங்கன்வாடி இருமை அங்கன்வாடியில பூரா இதைத்தான் அதான் அங்கன்வாடியில அங்கன்வாடியில போன உடனே சோற சாப்பாடு போட்டு இல்ல, தூங்க நிறைய ஆசிரியர்கள் அங்கன்வாடிக்கு வரதே இல்ல. அது வாரத்துல 3 ஒரு வயசு நாள். கீழே உள்ள குழந்தைங்கம்மா. சும்மா பார்த்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல இப்போ அப்படி இருக்கு நிறைய அங்கன்வாடியில இடங்கள்ல. அவங்க அங்கன்வாடியில சமைச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை பராமரிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. வேலைக்கு போற அக்காமார்கள்லாம் கொண்டுட்டு போய் குழந்தைகளை அங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஆமா இவங்க அங்க அந்த குழந்தைகளை பராமரிப்பு பண்ணி ஆய் போனாலும் அது போனாலும் எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் அந்த குழந்தைகளை வச்சு சாயந்தரம் அவங்க வரும்போது அதுதான் அங்கன்வாடி. அது ஒரு நேரத்துல வந்து அதை அப்படிதான் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் முன்னெல்லாம் சொல்லுவாங்க அங்கன்வாடி. இப்போ பேர் ஸ்டைலாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து குழந்தைங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வந்து ஆயாம்மா கூட்டு போவாங்க. ஒரு 10 பிள்ளைய கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தூங்க வச்சு சாயந்தரமும் கூட்டியாந்து விட்டுருவாங்க. அது என்ன சத்துணவு கூடமா என்னென்ன ஆமாம் ஆமாம் சத்துணவு கூடம்னு சொல்லுவாங்க. இப்போ அது அங்கன்வாடின்னு மாடலாக மாற்றிட்டார் நம்ம அன்பில் பொய்யாமொழி அவர்கள் மாற்றிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், தனியார் கல்விக்கு போகிறதுக்கு காரணம் வந்து கல்வி தரம். தனியார் பள்ளியில் வந்து நல்ல கல்வி முறையாக நடக்குது. இப்போ வேலை வாய்ப்புக்கு போனால் நான் வந்து அரசாங்க பள்ளின்னு சொன்னால் வேலை கொடுக்க மாட்டாங்க, எங்கேயும் போக முடியாது. ஒரு ஆங்கிலம் பேசி தான் ஆகணும். வெளிநாட்டுக்கு போனால் ஆங்கிலம் பேசணும். அப்போ தனியார் கல்வி தான் சரியாக வரும். அரசாங்க பள்ளியில் படித்தா கல்வி தரம் கம்மி தான். அதை நான் வந்து நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன். இங்கிலீஷ் மீடியம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஆங்கில முறை பள்ளி இல்லைம்மா. அப்போ ஒரே பள்ளி தான், தமிழ் வழி கல்வி தான் இருந்துச்சு. அரசாங்க பள்ளி தான், கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, அதில் படித்தவங்க தான் நாங்கள்லாம். அப்போ வந்து நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ ஆசிரியர்கள் அங்கே தான் இருப்பாங்க. படித்து தேர்வானோன்னா அரசாங்க பள்ளிக்கு தான் வேலைக்கு வரணும். இப்போ வந்து எல்லாம் தனியார் பள்ளிக்கு போயிடுறாங்க. வருமானம் 75,000 80,000 சம்பளம் வாங்குறாங்க. தாண்டு 1,000 கொடுத்துட்றாங்க சம்பளம். அரசாங்க பள்ளியில் ஏற்கனவே வேலை செஞ்ச ஆசிரியருக்கு நிலுவைத் தொகையில் இருக்குது எத்தனையோ வருஷ காலமாக. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வர இந்த பென்ஷன் எல்லாம் வெட்டிட்டாங்க. பென்ஷன் கிடையாது, நிலுவைத் தொகை தரல, சம்பளம் பாக்கி இருக்கு. இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணலை இன்னும் அந்த அரசாங்கம். கோடி கோடியாக பாக்கி வச்சிருக்கு. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு அரசாங்க பள்ளியில். அப்போ எப்படி வந்து பிள்ளைங்க போய் படிக்கும்? ஒரே ஆசிரியை தான், 2 ஆசிரியை தான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு 4 வருஷம் 3 வருஷம் இருக்கவங்க தான் ஸ்கூலில் இருக்காங்க. புதுசாக எத்தனை ஆசிரியர் வேலைக்கு போட்டாங்க? எத்தனை ஆசிரியர் எடுத்தாங்க அரசாங்க பள்ளியில்? இல்லையே. காரணம் என்ன? இவங்களோட நிர்வாக திறன், சூப்பர் திறன், சூப்பர் மாஸ் அரசியல் பண்ணுறாங்க இவங்க. அதனால் வந்து இனிமேல் இந்த இன்னும் ஒருத்தர் 2 இருக்க மிஸ் எல்லாம் அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண பிற்பாடு, ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு புதுசாக கொண்டு வருவாங்க. புதுசாக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து சின்ன சின்ன டீச்சராக கொண்டு வந்து படிக்க வைப்பாங்க. அரசாங்க பள்ளிக்கு எந்த ஆசிரியரும் வர தயாராக இல்லை. அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, நிலுவைத் தொகை தரல, ஏமாற்றப்பட்டாங்க. அவங்களே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியர் இப்போ வரைக்கும் போன மாதம் வரைக்கும் போராட்டம் பண்ணாங்கல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு கிளாஸ்க்கு வந்து 10 மிஸ் இருக்கு, 20 மிஸ். நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சும்மா ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு ஏதாச்சும் நீங்களே ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுவீங்க. நீங்களே தெருவில் இருக்க பிள்ளைய வந்து உட்கார வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு சும்மா அள்ளி ரீல சுற்றிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நல்லா பண்ணுங்கன்றோம். இது எதுக்குன்னா
எங்கள்கிட்ட இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ ஆசிரியர்காங்க, அப்படியே மொத்தமாக அமௌண்ட்டை சுட்டுறது. மொத்தமாக அமௌண்ட்டை சுட்டுட்டு அது ஒரு கணக்கு வழக்கு எழுதணும்ல. அதுதான் அரசாங்க மருத்துவமனை. மருந்து மாத்திரை கிடையாது, ஒரே வெள்ளை மாத்திரை தான். ஒரே வெள்ளை மாத்திரை, சோப்பு மருந்து தான். அரசாங்க மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது, பார்க்க ஆள் கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது. ஆனால் வந்து கணக்கு மட்டும் எழுதிடுவாங்க. அமைக்கிறணும், அதே அமைக்கிறணும். இது இப்படி தான் எல்லாமே. காவல்துறை எவ்வளோ ஆள் எடுத்திருக்காங்க இப்போ 4-5 வருஷமா? காவல்துறைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க, பூரா வயசாயிடுச்சு. காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு, எல்லா காவலர்களுக்கும் வயசாயிடுச்சு. இளைஞர்களாம் எடுக்கலை, இன்னும் எடுக்கலை. எந்த துறையிலுமே திமுக அரசு வந்து வேலைக்கே ஆள் எடுக்கல. காவல்துறை வந்து 58 வயசா ரிட்டையர் ஆகணும்ல, ஏன் ரிட்டையர்மெண்ட் பண்ணல இன்னும்? அது தெரியுமா உங்களுக்கு? 3 வருஷமா ரிட்டையர்மெண்டே பண்ணல. 61 வயசுக்கெல்லாம் காவல்துறை இருக்கு. 58 ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஏன்னா அவங்களோட பணத்தை தரணும். ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவங்களோட பிடிப்பு தொகை தரணும். இப்போ இந்த அரசியல் இந்த கடந்துடணும். இப்போ 2 வருஷம் 58 வயசு கழிச்சு இப்போ இந்த காவல்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையானா? உண்மை. ஏன்னா எனக்கு தெரியாது, எங்க சொந்தக்காரன் 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க வேலை செய்யறாங்க. சும்மா கதை விடாத, சத்தியம் விசாரிங்க. எல்லாத்தையும் பொய்னு கடந்து போகாதீங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. ரிட்டையர் ஆயிடுக்கு அப்புறம் அவங்க துறையிலேயே வந்து அவங்க டெம்பரரி அப்பாயின்மெண்ட் போட்டு விடுவாங்க. எப்படி சொல்ற? எந்த காவலர் டெம்பரரி அப்பாயின்மெண்ட் இருக்கு? யாரையுமே 58 வயசுக்கு அப்புறம் யாரும் அங்க 2000க்கு மேல ரிட்டையர் காசு தரலாமா? அந்த 2005 2010 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர் பண்ணா காசு தரல. இப்ப போன 2 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிட்டையர் ஆனாங்க, பணம் கேட்பாங்க, அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் இருங்க, இன்னும் 2 வருஷம் இருங்க. சரி, சம்பளம் வருது, ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறோம்? வீட்டுல போய் உட்காந்துருக்காங்கம்மா, அவங்களுக்கு ஓய்வூதியம் வரப்போறது இல்லை, பென்ஷன் காசு தான் வரப்போகுது, அது லேட்டா வரும். அதுக்காக எனக்கு சம்பளம் வரட்டுமே, 50,000 சம்பளம் வாங்குறோம், இந்த சம்பளம் வரட்டும் சொல்லிட்டு காவல்துறை வந்து வயசானாலும் ஓரமாக உட்காந்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கிறான். இது உண்மையா பொய்யா? உண்மை. பொய்யுதான். பூரா நீ பேசுறது இதுவரை பேசுனது எங்க சொந்தக்காரன் இருக்காங்கண்ணா, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க மீண்டும் பதவியில இருக்காங்கண்ணா. ரிட்டையர்மெண்ட்னா அது வந்து ஆசிரியர் எங்க குடும்பத்துல இருக்காங்க, ரிட்டையர் காசு வரல. எல்லாத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது ஒரு 6 மாசம் ஹையர்ல இருக்கணும், நம்பர் 1ல இருக்கணும், IPS IAS. அவங்க அது கூட இப்ப கிடையாது. கலைஞர் ஆட்சியிலும் சரி, ஸ்டாலின் ஐயா அப்ப நீங்க வந்து போலீஸ்காரங்க எல்லாம் ஓய்வு இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா. இப்ப பாருங்க, இப்ப அவர் பேர் என்னமா, இப்ப டிஜிபி ரிட்டையர் ஆனர்ல, 30ஆம் தேதி ரிட்டையர் ஆகி போயிட்டு வாயான்னு அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. போயிட்டு வாயான்னு அனுப்பிச்சுட்டீங்க. பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிங்களா? பணத்தை பாக்கெட்ல நிரப்பி கொடுப்பாங்க. ஆசிரியர்கள்லாம் நிலுவைத் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்குமே செவிலியருக்கு சம்பள தொகை எல்லாம் பாக்கி எல்லாம் கொடுத்துட்டீங்களா? யாருக்குமே பாக்கி இல்ல. மாசம் மாசம் சம்பளம் போயிட்டு இருக்கு. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறது. அது பென்ஷன் வேணுமா? பழைய திட்டம், அதாவது ரிட்டையர் ஆகி மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துல பாதி வரும் பென்ஷன். அதை கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். போராட்டம் பண்றாங்கல்ல, ஏமா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நீங்க ஏமா போராட்டம் பண்றீங்க? உங்களுக்கு நல்லா சம்பாதிச்சிங்க, வருமானம் வருது, மாசம் மாசம் காசு கொடுங்க, எதுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க? அங்க பிரச்சனை இருக்குல்ல, என்ன போராடுறாங்க, பிரச்சனை இருக்குல்ல. ஆசிரியர் போராடுறாங்க, பிரச்சனை இருக்குல்ல. காவல்துறையில போராட முடியாது. காரணம் அவங்களுக்கு சங்கம் கிடையாது. சங்கம் வந்து இல்லாத ஒரே ஒரு வேலை வந்து காவல்துறை தான். அவங்களுக்கு சங்கம் மனசுக்குள்ளே குமுறல் இருக்கு. யார்கிட்ட சொல்றது தெரியாம இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில். நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க நல்லா ஆட்சி பண்ணுங்கய்யா, இன்னும் 5 வருஷம் கூட பண்ணுங்க, இன்னும் 10 வருஷம் கூட பண்ணுங்க. இந்த உதயநிதியை பண்ண போறாராம். இன்பநிதி ரெட் ஜெயினுக்கு வந்து அவரை கொண்டு இன்சார்ஜ் ஆக்கிட்டாங்க. யாரோ இன்பநிதியை. இப்போ அடுத்த வந்து யாரு? இன்பநிதி வந்து நடிக்க போயிட்டாரு. ரெட் ஜெயின் மூவிக்கு வந்து உதயநிதி வந்து வாரான்னு சொல்லிட்டு அவர் பிள்ளை இன்பநிதிக்கு கொடுத்துட்டாங்களாமா. என்ன பதவினது? அவர் நிர்வாகிமா, அவ்வளவுதான். நிர்வாகி, தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆமா, ஆண்டு அனுபவிச்சாரு, வயசானவர், அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும்ல, வெளிநாட்டுல எல்லாம் படிச்சிருக்காரு, அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவ ரீதியில் அவருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஒரு உதயநிதிக்கு நல்ல அனுபவம், அவர் அனுபவத்தில் தான் வந்து துணை முதலமைச்சராக கொடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து நல்ல அனுபவம், அவங்க அப்பா கூட 70 வருஷமாக இருந்தார், இருந்து நல்ல அரசியல் நல்லா கற்றுக்கிட்டு
முதலமைச்சராக இருக்கார், நல்லா நாட்டை நல்லா வச்சிருக்காரு, ஒரே செழிப்பாக இருக்கு, ஓஹோன்னு இருக்கு நாடு. ஓப்போடு நாடு ஓஹோன்னு இருக்கு, அப்படி இருக்கு நாடு. அதனால அவங்க வம்சாவளிகள் அப்படியே வரணும். ஸ்டாலின், முத்தமிழ் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. இன்பநிதி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வச்சுருவாங்க. இந்த பைத்தியக்கார பயமாக்க இருக்கு. ஐயோ, இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் ஐயோ நான் சாகணும். நீ செத்து ஒளிடாய என்ன உன் நாட்டை. அது வந்து இவங்க என்ன ராஜராஜ இந்த சோழன் மாதிரி நீ இந்த பரம்பரை மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வன்னியர் அமைச்சரை பார்த்து நீ இந்த மாதிரி பேசுறது ஜாதி துவேஷத்துல பேசுற. ஐயா, அவர் தான் சாக மாட்டேங்கிறாரு, அவர் தான் செத்துறணுங்கிறாரு. நானா சாக சொன்னேன்? அவர் தான் சொல்றாரு நான் செத்துறணும், உங்களை பார்த்துட்டு செத்துறணும். இன்பநிதி ஐயா முதலமைச்சர் சாகணுன்றாரு, அவர் சாகணுன்றாரு. அவர் தான் சொன்னார். நான் என்ன வாழணுன்ற சாக சொல்றேன்? ரொம்ப இது எனக்கு. அவர் வாழ்ந்தா அவருக்கு நானா சோறாக்கி போட போறேன், நானும் அவருக்கு துணி வச்சு தரப்போறேன். அவர் வாழட்டும், நல்லா இன்பநிதி காலுக்கிட்ட உட்காந்து வாழட்டும், யாரும் வாழான்னு சொல்லலை. நாட்டை நல்லாக்குங்க, நாசமாக்காதீங்க. இந்த வருது 26 எலெக்ஷனு பாருங்க, அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.